जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्रील रूप रघुनाथ करुणम என் குருநாதர் கருணம், ஸ்ரீல பிரபுபாத மகாராஜ் கருணம் என் குருநாதர் கருணம். தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து அனைத்து போது அடியான பரிமாணம் வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாரும் எப்படி ஹரே கிருஷ்ணா வருவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா தமதி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம், முதல் கேண்டோ, அத்தியாயம் 5, சாப்டர் 5, வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள், டெக்ஸ்ட் 17, பதம் 17. ஓகே ப்ரோ, ரெடி? ஓகே கல்யாணம் பந்திஜி ரெடியா? त्यक्त्वा स्वधर्मं शरणाम्बुजं हरे, भजन् अभक्त्वो अदबदे तदो यदि, यत्र क्वा वापत्रम् अभूत् अमुष्यकी, को वर्ध अब्दो अभजदं स्वधर्मदा. ओके, त्यक्त्वा त्यक्त्वा கைவிட்ட, ஸ்வதர்மம் ஒருவரது சொந்த உத்தியோக ஈடுபாடு, சரணம் அம்புஜம் தாமரை பாதங்கள், ஹரே ஹரியின் ஹரியின் பகவானின் பஜன் பக்தி தொண்டு நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது, ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். அபக்வா பக்குவம் அடையாத. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதா போட்டிருக்கு பார்த்தீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா தா மட்டும் தான் போட்டுருந்துச்சு. கரெக்ட் ஸ்னேகமதி. இங்கே வந்து ஒன்று ஒன்று படிக்கும்போது ஆ தா முன்னுக்கு ஆ போட்டுக்கணும் நம்ம. ஓகே, அதா என்பதால் பதே இழிவடைகிறான், ததா அந்த இடத்திலிருந்து, யதி என்றால், எத்ர அதன் பிறகு, குவா எவ்வகையான, வா அல்லது கேளிக்கையாக உபயோகப்படுத்தப்பட்டு உள்ளது, அபத்ரம் பிரதிகூலமான, அபுத் நிகழும், அமுஷ்யா அவரின், கிம் ஒன்றுமில்லை, காவர்த்தா என்ன ஆர்வம், ஆபத்த அடைந்த, அபஜதாம் பக்தர் அல்லாதவர்களின், ஸ்வதர்மதா உத்தியோக கடமையின் ஈடுபட்டுள்ள. எஸ், இந்த ஸ்லோகம் வந்து நிறைய பேருக்கு ரிலேட்டட் ஆகும். ஓகே, மொழிபெயர்ப்பு. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது பௌதிக உத்தியோகங்களை கைவிட்ட ஒருவர் பக்குவம் அடையாத நிலையில் இருக்கும்போது சில சமயங்களில் இழிவடையக்கூடும். இருப்பினும் அவரது தோல்வியால் அவருக்கு ஆபத்தில்லை. மாறாக பக்தன் அல்லாத ஒருவன் உத்தியோக கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் எந்த லாபத்தையும் அடைவதில்லை. ஓகே, त्यक्त्वा स्वधर्म संभुजं हरेर्, भजे अभक्त्वो अदबदे तदो यदि, यत्र क्वा वा भद्रम् अभूत् अमुष्यकिं, को वर्ध अभते अभजदां सर्वधर्मदा. Understand Mataji, Sneha Mataji? What exactly the meaning understand Mataji? Okay, Kalyani Mataji understand நீங்க படிச்சீங்களா? ஓகே, சொல்லுங்க கல்யாணி மதிஜி, ட்ரை பண்ணுங்க. இல்லை என்ன உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்கள். உஷா மதிஜி படிச்சது வழங்குச்சா?
இல்லை ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ டெக்ஸ்ட் 17 ப்ரோ. இல்லை இப்போ இந்த ட்ரான்ஸ்லேஷன் என்ன சொல்லியிருக்காங்க புரிஞ்சா? இல்லை கேஷ்வகாந்தா மாதிரி எந்த ஆப்பா ஆபத்து இல்லை. ஓகே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னது கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை சொன்னது திருப்பி சொல்லுங்கள். இப்போ எந்த பக்தரும் பக்தி பல்தியிலேருந்து ஊந்துட்டாங்களா? ஓகே சரி அப்புறம் சரி ஓகே வெரி குட் மாதாஜி. தமிழ் சொல்லி மாதாஜி எனி ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சா? சரி பிரச்சனை சரி மாதாஜி. One might fall in devotional service in mature stage level. They might fall. Okay. But then it's okay. Then compared to the Jivatmas that got no devotional service and they just live for the desire of the material world. Okay. ப்ரோ நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? ஓகே வரும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே மாதாஜி சொன்னது ஆல்மோஸ்ட் கரெக்ட் மாதாஜி. ஓகே ஆனால் வந்து அது வந்து சில வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால புரியாது. ஓகே திரும்பி நான் படிக்கிறேன். பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது பௌதிக உத்தியோகங்களை கைவிட்ட ஒருவர் பக்குவம் அடையாத நிலையில் இருக்கும்போது சில சமயங்களில் இழிவடையக்கூடும். இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகே பிரபு நீங்கள் ஒரு ஸ்டெப் இப்படி வாங்க பிரபு. ராதிகா தெரிய மாட்டுறாங்க. ஓகே 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 அதாவது வந்து பகவானோடைய பக்தி பாதையில் ஓகே இங்கே வந்து நல்லா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். பகவான் பக்தி பாதையில் தன்னுடைய பௌதிக தொழில்னா நம்ம வேலை செய்கிற வேலை, அது என்ன வேலையாக வேணால் இருக்கலாம். ஓகே எந்த வேலை இருந்தாலும் அதை ஒரு கட்டத்துக்கு ஒரு செட்டன் சிச்சுவேஷன் வருது, சரி நம்மளுக்கு இதான் பார்த்துட்டு போதே சரி பரவாயில்ல இதில் வந்துடும் சொல்லிட்டு முழுசாக இதை வேலை விட்டுட்டு உள்ளே வராங்க. இல்லை ஏதோ ஒரு பெரிய வேலைன்னு கூட எடுத்துக்க வேண்டாம், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை விட்டுட்டு அவங்க அதில் விட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அவங்க மெட்டீரியல் விட்டால் இன்னும் அவங்க நல்லா சம்பாரித்து ஒரு பில்கேட்ஸ் லெவலுக்கு கூட வரலாம். ஓகே ஆனால் பரவாயில்ல அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இதுக்காக உள்ளுக்குள்ளே வராங்க. ஆரம்பத்தில் வரும்போது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் கூட வரலாம். ஆனால் பக்குவம் அடையாத நிலையில் இருக்கும்பொழுது சில சமயத்தில் இழிவடையக்கூடும். சில சமயத்தில் அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது அவங்க வந்து ஒரு எதிர்பார்த்த அந்த இதுக்கு வர முடியாமல் போகலாம். மேபி அவங்க வந்து ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஃபுல் டைமாக வரலாம். இல்லைனா வந்து அவங்க வந்து வெளியில் நிறைய விஷயங்கள் செஞ்சால் பெரிய பிஸ்னஸ் செஞ்சுருந்தால் பெரிய ஆள் கூட வந்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு இங்கே சேவை மற்றபடி இந்த மாதிரி செய்துக்கு உள்ளே வரலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல பஞ்சாயத்துலாம் இருக்கும். ஓகே ப்ரோ பல ப்ராப்ளம் இருக்கும், நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகே உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து வந்தோடனே சரியாக வந்து மெச்சூர்ட் ஆக முடியாமல் ஜெய் ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு ஜெய், ராதா கோபால் ஜெய், கௌரணிதாய்க்கு ஜெய் கௌர நரசிங்க பகவானுக்கு ஜெய். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து மெச்சூர்ட் ஆக முடியாமல் என்னென்னா பக்தியில் பக்குவம் ஆக முடியாமல் பிரேம பக்திக்குள்ளே உள்ளே வர முடியாமல் ஒன்று சிலதெல்லாம் அபராதம் கூட இருக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்தமாரி இருந்துட்டு சமயத்தில் ஃபால் டவுன் ஆகுது. ஃபால் டவுன்னா வந்து என்ன அர்த்தம்னா கிருஷ்ண பக்தியிலேருந்து திருப்பி வந்து வெளியாகிடுறது. இல்லைனா வந்து இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ஃபுல் டைமாக உள்ளே வராங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே ஏன்னா வெளியிலேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து வடை சுடலாம், வாயில் வடை சுடன்னு சொல்லுவாங்களா, எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஓகே ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தோன்னா அந்த சுச்சுவேஷன் பார்த்து தெரியும். வெளியில் வந்து ஃபுல்லி சரண்டர் எல்லாம் சொல்லலாம், புரியுது தமிழ் மாதாஜி, நான் பகவானுக்காக உசிரை கொடுப்பேன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு தான் வந்து அது உண்மை ரியல் கேரக்டர் தெரியும். ஓகேவா நாளைக்கு ஒரு சின்ன ஒரு லக்ஸு சோப்பு வாங்கினா கூட காசு இருக்காது.
நான் சொல்கிறது என்னது ஃபுல்லாக டெடிக்கேட்டாக இருக்கிறவங்க சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்தோடனே அவங்களுக்கு கஷ்டம் நிறையா இருக்கும். அப்போ அந்த மெச்சூர்ட் பத்தாதனால, மெச்சூர்ட்னா இருந்து என்னதுன்னா பக்குவம் பத்தாதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு திருப்பி வந்து அவங்க வந்து பல பிரச்சனைலாம் பார்க்குறாங்க. ஐயோ இதுக்கு பேசாமல் நான் வந்து வெளியில் வேலை செஞ்சுட்டு போயிடுவேன். அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. அப்போ நம்மளுடைய பௌதிக பார்வை என்ன நினைக்குன்னா, பார்வை சாமியாராக உள்ளே வந்தால் அப்போ திருப்பி முடியாமல் ஓட்டான். லோக்கல் பாஷையில் சொன்னேன். ஓகே வருவோம். லோக்கல் பாஷை சொன்னால் சாமியாராக வந்தால் ஃபுல் டைம் வரணும்னு சொல்லி வந்தால் அதுக்கப்புறம் முடிவு சொல்லி ஓட்டேன். அதனால நான்லாம் அப்பயே சொன்னேன், ஃபுல் டைமெல்லாம் போவாதா, இப்படிலாம் பல பேர்கள் வரும். அதனால வந்து சில பேர் வந்து ஃபோல்டன் ஆகிட்டாங்க சில பேர் நினைப்பாங்க. ஓகேவா? அது 2வது லைன் சொல்கிறாரு. இது அண்டர்ஸ்டாண்டிங். இது இந்த வரைக்கும் புரியுதா மாதிரி? புரியுதா பிரபு? ஓகே. இருப்பினும் அவரது தோல்வியால் அவருக்கு ஆபத்தில்லை. அவங்க அந்த மாரி வந்து மெச்சூர்ட்டாக இல்லாமல் திருப்பியும் வந்து அவங்க திருப்பியும் திருப்பி வந்து ரிவர்ஸில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் பாதிப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து பக்தி பாதைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ மெச்சூர்ட் 10 அவ்வளோதான் தவிர திருப்பி அவங்க உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பேபி இருக்குது. இப்போ பேபி வந்து நடக்க ஆரம்பிச்சோன்னு விழுந்துடும். ஐயோ நான் விழுந்துட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து 50 வயசுக்கு தவழ்ந்தே போகுமா பேபி? 50 வயசு பேபி தவழ்ந்தா போவோம்? என்னென்னமோலாம் பண்ணோம் மேலே விடுவா. அப்போ திருப்பி அது என்ன பண்ணோம், விழுந்துட்டோன்னா திருப்பி விழுந்த பொசிஷன் நிற்காது, அது திருப்பி ஏஞ்சி நிற்கும். அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அப்போ திருப்பி ஏஞ்சி நிற்கும். திருப்பியும் உள்ள வாய்ப்பு இருக்குது, மேபி இருக்கலாம். அப்போ திருப்பி ஏஞ்சி நிற்கும். அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த பேபி நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதே போல் கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. என்றைக்குமே ஓவர் திங்கிங் என்னைக்கு பண்ணக்கூடாது. நான் தான் இன்றைக்கி வந்து இந்த இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் நான் தான் டாப்பு, நான் தான் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதுமாதிரி நினைக்கவே கூடாது. இப்போ அவங்க வந்து மெச்சூர்ட் இல்லை. ஓகேவா? ஆனால் அவங்க வந்து ஃபோல்டான ஆகுறாங்க, இல்லைனா தவறு பண்ணுறாங்க, அவங்க வந்து விலகி போகிறாங்க. ஓகேவா? ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த வகையான பாதிப்பும் கிடையாது. அவங்க வந்து திருப்பியும் உள்ளுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பேபி எப்படி வந்து விழுந்துச்சுன்னா திருப்பி நடக்குமோ அதுமாதிரி திருப்பி வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த லைன் என்ன சொல்கிறாங்க, 3வது லைன் என்ன சொல்கிறாங்க, மாறாக பக்தன் அல்லாத ஒருவன் உத்தியோக கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் எந்த லாபமும் அடையவில்லை. இப்போ ஒருத்தவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நிறையா வந்து அவங்ககிட்ட காசு பணம் இருக்குது, ஆனால் அவங்க வந்து பக்தி பாதைக்குள்ளே வரலன்னா அவங்களுடைய உழைப்பு அவங்களோட பணம் எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு வேணால் யூஸாக இருக்கலாம், நல்லா ஜாலியாக ஜம்முன்னு இருக்கலாம், ஆனால் அது அவங்க வாழ்க்கை கடைசியில் ஃபெயில் தான் சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஓகே? இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கணும், யார் வந்து இங்கே பாஸு யார் இங்கே ஃபெயில். அது வந்து ரெண்டு கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பக்தி பாதைக்குள்ளே வந்து தான், ஒருத்தர் பக்தி பாதைக்குள்ளே வந்து அவன் எப்படி அடிப்பட்டு உதப்பட்டு எப்படி கீழே விழுந்து மேலே விழுந்து எப்படி ஏதோ பண்ணுறான், அவனோட ஃபைல் அவனோட கேஸ் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி ட்ராக்கில் வந்தாச்சு. நீ எப்படி இருந்தாலும் ஸ்லோவாக ஓரியோ இல்லை வேகமாக ஓரியோ இல்லை நடந்து போறியோ இல்லை படுத்து உருண்டு அங்கே ப்ரெஷன் பண்ணுறியோ, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நீ வந்து கண்டிப்பாக பகவான் வந்து சேர்ந்துடுவேன். இப்போ பக்தி பாதைக்குள்ளே வந்துட்டோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்லோவாக ஆனாலும் சில லேட் ஆனாலும் ஆனாலும் அந்த மிஷின் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா மாதாஜி? அதே போல் இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிரும். நீங்கள் ஃபோல்டான ஆனாலும் சரி, நீங்கள் எப்படி என்ன தவறு பண்ணாலும் சரி, அதுக்குன்னு தவறு பண்ணிட்டா ஓகே இல்லைக்கா அப்படி இல்லை, நான் பிறகு வரேன் நான். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ட்ராக் கூட வந்துட்டா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நீ பாஸு. ஓகேவா? ஆனால் நீ பக்தி பாதைக்குள்ளே வராமல் வெளியில் இருக்கிறாங்களே அவங்க என்ன தான் வந்து இந்த உலகத்தின் வாழ்க்கையில் இந்த உலகத்தின் பார்வையில் எப்படி தான் நல்லா இருந்தாலும் அவங்களோட கேஸு ஃபெயில் தான். அது யாராக வேணா இருக்கட்டும், அது எலிசபெத் ராணியாக இருந்தாலும் அந்த கேஸ் ஃபெயில் தான். அப்போ இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, இங்கே வெளியில் இருக்கிற பாடியோட அவங்களோட ஃபிக்சர் அவங்களோட இது அவங்க என்ன பதவி என்ன ஜாதி என்ன இது அதற்கு என்ன குலம் என்ன எவ்வளோ பெரிய ஆளும் பார்க்கல. இங்கே எல்லாமே வந்து ஆத்மா, ஜஸ்ட்டு வந்து ஆத்மா தான் பார்க்குறாங்க. எந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே வரானோ அவன் பாஸ், எந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே வரலையோ கிருஷ்ண பக்திக்குள்ளே வரலையோ பகவான் பாதைக்குள்ளே வரலையோ அது ஃபெயில். நீ யாராக வேணா இல்லை, நீ தேவராக கூட இருந்துக்கலாம், அது ஃபெயில் தான். ஓகே? இது இப்போ புரியுதா? இதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க.
உஷா மாதிரி சொல்லுங்கள், புரியுதா இல்லையா? கேளுங்க கேளுங்க கேளுங்க, தொண்டருக்கு வந்து கேளுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, பக்தி பாதை, இந்த பக்தி பாதை வந்து கிருஷ்ணரோட பக்தி பாதை ஒண்டிதானா இல்ல சிலவங்க இதுக்கு வர மாட்டாங்க, வேற எதுக்கு போகலாம், முருகர் வழிபாடு அந்த மாதிரி வழிபாடுல போனாலும் அவங்களுக்கு உயர்வு இருக்கா? இப்போ வந்து என்னதுன்னா இங்கே பக்தின்றது வந்து பகவானுக்கு தான் மதி, ஓகேவா மதி? இப்போ மற்றது பொறு தவறுன்னு சொல்லவில்லை. இப்போ நீங்கள் வந்து பகவான் பாதையில் வந்தீங்கன்னா இங்கே என்ன நன்மைனா, நீங்கள் வந்து திருப்பியும் வந்து பகவான் லோகத்துக்கு போயிடலாம், இந்த பூமி லோகத்துக்கு வர மாட்டோம். இப்போ பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் சாப்டர் சொல்லப்படுது, பேய்களை பூதங்களை வழிபடுபவர்கள் பூதலோகங்களுக்கு செல்வார்கள், பேய் லோகத்துக்கு பூதலோகத்துக்கு போவாங்க. முன்னோர்களை வழிபடுறவங்க அவங்க வந்து முன்னோர் லோகத்துக்கு போவாங்க, பித்ருலோகத்துக்கு போவாங்க. தேவர்களை வழிபடுறவங்க தேவர் லோகத்துக்கு போவாங்க. என்னை வழிபடுறவங்க அவன் என் லோகத்துக்கு வந்துடுவான். அப்படி சொல்கிற வெரி சிம்பிள், ஓகே மாதாஜி? இங்கே வந்து தேவர்கள் யாரும் வந்து நம்ம குறை சொல்லலை, விநாயகரோ முருகரோ அம்பாலோ யாரும் நம்ம குறை சொல்லலை. இங்கே மெயின் ப்ளாட் என்னதுன்னா முக்தி, அதாவது பகவான் லோகத்துக்கு போகிறதுனா வந்து அதை வந்து நார்மலாக சொன்னால் முக்தி சொல்லுவாங்க. பகவான் லோகத்துக்கு போயிட்டோன்னா திருப்பி இங்கே வர மாட்டோம். அதை தவிர்த்து வேறு எங்கே போனாலும் நம்ம திருப்பி இங்கே பூமியில் பிறந்து வரணும். புரியுதா மாதாஜி? தேவர்களும் இந்த பூலோகத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஓகே மாதாஜி? அதனால் வந்து எங்கே போனால் திருப்பி வர மாட்டோமோ அந்த இடத்துக்கு திருப்பி போகிறது தான் கோல் ஆஃப் த லைஃப், அதுதான் வாழ்க்கையோட குறிக்கோள். இப்போ அது எந்த இடம்னா பகவானோட லோகம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட விஷ்ணுவோடைய லோகம். அப்போ அந்த பாதைக்குள்ளே எப்படி இருந்தாலும் வந்துடணும், ஓகே மாதாஜி? இப்போ உதாரணத்துக்கு வச்சு பார்த்துங்க, பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறாரு, விஸ்வரூபம் எடுக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா எல்லா தேவர்கள் தேவதைகள் அசுரர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அதில் சொல்கிறாரு, நான் தான் வந்து தண்ணியில் இருக்கக்கூடியது, திமிங்கிலம் நிறைய மீன்கள், அதில் நான் தான் திமிங்கிலம், காட்டில் இருக்க மிருகங்களில் நான் தான் சிங்கம், எல்லாத்துலையும் நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறேன்னு எல்லாத்துலேயும் நீ என்னையை பார்க்கணும், ஓகே? அதில் ஒரு லைன் வந்துகிட்டே இருக்கும்போது அகம் கார்த்திகையா, கார்த்திகேயனார் முருகரும் நான் தான். அடுத்த அதாவது ஓம்காரம், ஓம் பொறுத்த எல்லா மந்திரம் ஓம் இருக்கும். ஓம் திரம்பகமாக இருக்கட்டும், ஓம் லக்ஷ்மி தேவியாக இருக்கட்டும், இல்லை ஓம் விநாயக பிரம்மா, எந்த ஓம் அந்த ஓமே நான் தான். நீ யாரை வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஆனால் என்னையும் நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ எதுக்காகனா எல்லாமே வந்து பகவானை அடையிறதுக்காக தான் மந்திரங்கள் வழிபாடுகள் எல்லாமே இருக்குது, ஓகே மாதாஜி? அதனால் வந்து மற்ற செய்கிறதுனால ஃபெயில்னு கிடையாது. ஆனால் பகவான் பாதைக்கு வராது வரைக்கும் அது வந்து நம்ம பகவான் லோகத்துக்கு போக முடியாது. பகவான் லோகத்துக்கு போகலன்னா நம்ம திருப்பி இங்கே மீண்டும் பிறந்தாகணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஓகேம்மா? மற்ற பாதை போனாலும் தவறுலாம் இங்கே தவறுலாம் சொல்ல வரல. இங்கே வந்து பகவான் பாதைக்கு வரலன்னா அந்த கேஸ் வந்து திருப்பி இங்கே பலவாடி பிறந்து வரணும், அவ்வளோதான் மாதாஜி, ஓகே? அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து புறபாத பொருளில் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இத்தகைய நடுவில் இருக்குது, இத்தகைய கடமைகள் அனைத்தையும் துறந்து பகவானின் சேவைக்கு தன்னை ஒருவன் அர்ப்பணித்து கொள்ளலாம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே அப்படி செய்து பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் ஒருவர் வெற்றி பெறுவாரானால் அது மிகச் சிறந்ததாகும். ஆனால் ஏதோ சில தற்காலிகமான மன வெளிச்சியினால் பகவானின் தொண்டிற்காக தன்னை ஒருவன் அர்ப்பணித்து கொள்ள நேருமானால் நாளடைவில் கெட்ட சகவாசத்தினால் வேறு பல காரணங்களுக்காக பக்தி மார்க்கத்தை இருந்து அவன் விழுந்து விடுகின்றான். எஸ், பக்தி பாதையிலேருந்து ஏன் வந்து விழுறாங்க அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என் பக்தி தொண்டுக்கு வந்தாச்சு, ஓகேவா? எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கேஸ் பாஸு, ஆனால் அதுக்குன்னு நம்ம அலட்சியமாக வந்துடக்கூடாது. நான் தான் எப்படி போய் சேர்ந்துருவேன், அதனால் இப்போ ஒன்றும் கொஞ்சம் வந்து பாவத்தை பண்ணிக்கிறேன். எப்படி இருந்தாலும் நான் வந்து ரோலர் கோஸ்டரில் இருக்கேன் மாதாஜி, ரோலர் கோஸ்டர் இப்படி தான் இருக்கும், இதான் ரோலர் கோஸ்டர் இல்லை, இதான் ரோலர் கோஸ்டரா? எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல கரெக்டாக எப்படி இருந்தாலும் கரெக்டாக வந்து சேர்த்துடும். அதனால் ரோலர் கோஸ்டருக்கு சொல்லிட்டு நான் எட்டி வெளியே பார்க்குறேன், எகிரி குதிக்க முடியுமா மாதாஜி? நான் கிருஷ்ண பக்தியில் இருக்க பாஸ் பண்ணிடுவேன். ஆனால் இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு, இது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு நான் இன்னும் வந்து பாவம் பண்ணியிருந்தேன்னா அது வந்து அபராதம் இல்லை பாவத்தில் போய் வந்து முடியும், ஓகேவா? தெரியாத தப்புக்கு தான் இங்கே மன்னிப்பு. தெரிஞ்சு செய்கிறது வந்து மன்னிப்பு இருக்குது, ஆனால் அதே ரிப்பீட் பண்ணக்கூடாது நம்ம, ஓகே? அதனால தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, எல்லா பிரிவு எத்தனையோ பிரிவு நம்ம பிறந்துட்டோம், இந்த பிரிவை நம்ம வந்து லாஸ்ட் பிரிவு வச்சுக்கணும். அன்றைக்கி தானே சொன்ன பிரபு, இந்த பிரிவில் போய் சேர மாட்டோம், நாம் வந்து ஒன்றும் பக்குவம் அடையல, நம்ம எல்லாம் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனால் இந்த பிரிவில் போய் சேர முடியாது,
அதெல்லாம் வந்து இங்கே இது அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அதனால் வந்து திருப்பி நம்ம வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து இந்த பிள்ளை போய் சேர மாட்டோம். அந்தமாரி வந்து சொல்கிறது வந்து முற்றிலும் தவறு. நம்ம எதுக்காக பாடுபடுறோம் கேசவகாந்தா மாதாஜி? இப்போ நீங்கள் வந்து இப்போ சேவை செய்கிறீங்க, புக்கு படிக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்காக நம்ம பாடுபடுறோம்? எதுக்காக? எப்போ? ஒரு 4 பிரிவி, ஒரு 50 பிரிவி, இந்த பிரிவு தானே மாதாஜி? அப்போ இந்த பிள்ளை போய் அடைய முடியாது, நம்மளாம் நிறைய பாவம் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி மாதாஜி? ஏற்கனவே நம்ம வச்சுக்கிறது பக்தியே கொஞ்சம் நெஞ்சந்தான். அது வந்து என்னமோ வந்து அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி சொன்னால் ஒன்றும் காணாமல் போயிடும் அது. அதனால் வந்து கிருஷ்ண பக்தியில் வந்து நம்மளுடைய எஃபர்ட், நம்மளோட முயற்சி வந்து இந்த பிரிவுக்கு, அடுத்த பிரிவு நம்ம மனசுனா வரும். யார் கண்டி கொடுத்தா பிரஜா மாதாஜி? யார் வந்து திருப்பி வந்து இதே பக்தி மண்டிக்கு வருவோம், இல்லை இதே டெம்பிள், இல்லை இதே ஹரிகிருஷ்ணன் வருவோம், யாருக்கு கண்டி கொடுத்தாங்களா? என்ன நடக்க போது நம்மளுக்கு தெரியாது. திருப்பி நம்ம பூனை கூட பிறக்கலாம். ஏன்னா செஞ்ச பாவம் எவ்வளோக்கு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ யாரோ போட்ட ஜெக் போட்டு நம்ம இங்கே உள்ளக்குள்ள வந்திருக்கிறோம். திருப்பி வந்து நம்ம வந்து இப்போ உதாரணம் வச்சிங்களேன், நீங்கள் எப்படி போய் சொல்கிறீங்க நான் பூனையாக வருவேனே? இப்போ தானே சொன்னீங்க. நான் வந்து உஷா வந்து மனசில் கேட்குறாங்க, இப்போ தானே சொன்னீங்க இது பாதை வந்து வெற்றியான பாதை, திரும்பி வருவேனே. எஸ், இது ஒழுங்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தான் வந்துடக்கூடாது. சரி, உதாரணம் எடுத்துக்கோங்க. பரத மகாராஜா ஒரு நாட்டோட மிகப்பெரிய இந்த இடத்துக்கு பாரத வருஷத்துக்கு கிங். அவர் என்ன பண்ணுறாரு? சரி, எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஃபாரஸ்ட் வர்றாரு, காட்டுக்கு வராரு. காட்டுக்கு வந்து நான் பகவான் நினச்சி இது பண்ணிட்டு நான் வந்து இது பண்ண சொல்கிறாரு. எல்லாத்தையும் விட்டார். அவர் சாப்பிட்றது தங்க தட்டில், தங்க ஸ்பூனு, அந்த ஊற்றுற கிளாஸு, குடிக்கிற கிளாஸ் எல்லாம் தங்கம், எல்லாமே தங்கம். அவர் நினச்சானே ஒரு சொடக்க போட்டால் எல்லாம் வந்து நிற்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காவியை கட்டிக்கிட்டு அவர் பாடுக்குன்னு காட்டுக்கு போயிட்டார். தவம் பண்ணியிருக்காரு. கிடச்ச ஒரு மானை பார்த்தாரு. மானை பார்த்து அந்த மானு கூட வந்து அப்படியே பழகி கிடச்சா அவர் இறக்கமாக மானை நினச்சாரு. அவர் கிருஷ்ண பக்தி தான் பண்ணார். ஏன் அடுத்த பெரிய மனுஷன் வந்துருக்கலாம்? ஏன் மானை வந்தார்? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அடுத்த பேர் நம்ம மனசனா வரும். நான் ஜெகநாதரை கும்பிடலாம், நம்ம என்ன வேணால் பண்ண, பக்தி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ நான் பண்ணிட்டனால எனக்கு கரெக்டாக அடுத்த பேர் மனசு தான் கொடுப்பாருன்னு எந்த கேரண்டி கிடையாது. இதே பக்தி மண்டிக்கு பூனே கூட நம்ம வரலாம். இதே கிருஷ்ணா கோயில் நம்ம பாசை கூட வரலாம். வேறு மாதிரி நம்மளை அடித்து காலி பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் கிருஷ்ண சம்மந்தத்தில் நம்ம கொடுப்பாரு, எல்லா சம்மந்தம் கொடுப்பாரு. ஆனால் நான் மனசுனா தான் கொடுக்கணும் எதிர்பார்க்காத. கரெக்டாக பரணி? இப்போ பரத மாதிரி நினச்சிருந்தா திருப்பியும் வந்து இன்னொரு ஒரு ஆமல் பையனை பிறந்து வச்சுக்கலாம் தானே? இல்லை எல்லைச்சு ஒரு பொம்பளை பிள்ளைச்சு பிறந்து வச்சுக்கலாம். இல்லை எதுலேயாச்சும் ஒரு கண்ணு தெரியாத பையனை கூட பிறகு வச்சுக்கலாம். அடுத்த பேர் என்ன ஆச்சு பருவம்? டியர் அது மானா மாட்டார். கரெக்டா? ஆனால் என்ன பண்ணார்? அந்த மானா பிறந்து அந்த 2வது பிள்ளை என்ன அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா, அவருக்கு போன பிரிவில் உள்ளது ஞாபகம் இருந்துச்சு. ஐயோ, போன பிள்ளை நான் கிருஷ்ண பக்தி செஞ்சேனே, ஆனால் வந்து ஒரு மானை நினச்சி செத்து போயிட்டேனே, இந்த பிள்ளை மிஸ் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு அவர் அந்த மானை என்ன பண்ணிச்சு, ஒரு பக்தர்கள் இருப்பாங்க, வைஷ்ணவர்கள் இருப்பாங்க, அந்த குடிசையில் வந்து அங்கேயே இருக்கும் அந்த மானு. அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு, அவங்க கொடுக்குறது மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு அங்கேயே இருக்கும். பிறகு அந்த மானு உடம்புலேருந்து செத்து போய் 3வது பிரிவில் திருப்பியும் ஜடபரதா வந்து பிறந்தார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் இது 3வது பிரிவு பிறக்கிறேன், அதுலேயும் ஒரு ஞாபகம் இருக்குது, நான் திருப்பி நான் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து கிருஷ்ணன் பற்றி பண்ணிட்டேன், அப்போ நான் மேலே உலகம் பண்ணுறேன். அதனால் எனக்கு அடுத்த பிரிவு எனக்கு ஜெகநாதா, எனக்கு அடுத்த பிரிவில் நான் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறக்கணும், நான் பக்தர் குடும்பம். யார் கொடுத்தா உங்களுக்கு கேரண்டி? நான் கொடுப்பேன், ஆனால் நீ சூஸ் பண்ணாத, நான் சூஸ் பண்ணி கொடுப்பேன் உனக்கு. புரியுதா பிரபு? நான் உனக்கு கரடியாக கூட கொடுப்பேன், உனக்கு பட்டர்ஃப்ளையாக கூட கொடுப்பேன், நான் என்ன வேணாலும் கொடுப்பேன். அதனால் வந்து நம்ம முயற்சி வந்து இந்த அடுத்த பீரியடில் பார்த்துக்கிறேன், இந்த 2 பிரிவு சென்று பார்த்துக்கிறேன், அதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தா? அதனால் வந்து அது வந்து டோட்டலி ராங். நம்மளோட எஃபர்ட், நம்மளோட முயற்சி எல்லாமே எந்த பிரிவில் வந்துச்சு? இந்த பிரிவில். இப்போ போகணும் நம்ம. ஓகே. அதனால் வந்து நம்மளுடைய பக்தி பாதையில் நம்ம ஏன் வந்து ஃபால் டவுன், ஏன் வந்து நம்ம வந்து சரிவடையுது, ஏன் நம்ம வந்து கொஞ்சம் லேக்காக ஆகிறோம்? காரணம் என்னென்ன மாதாஜி ட்ரை பண்ணுறீங்களா? எதனால் நம்ம வந்து ஃபால் டவுன் வரோம்? காரணம் சொல்லலாம். எதனால் வந்து நம்ம பக்தி பாதை நல்லா வரும், அப்போ ஏன் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போடுறோம்? பயிற்சி குறைவாக இருக்குது. வெரி குட் மாதாஜி, வெரி குட். வேறு நான் நிறைய எதிர்பார்க்குறேன். ஆழமான நம்பிக்கை இல்லை. ஓகே,
அபராதம். கேசும்போது உங்களுக்கு நிறைய எதிர்பார்க்குறேன், சொல்லுங்க. அது காப்பி பேச வேணாம், புதுசா வேற புதுசா. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. மாதாஜி சொல்லுங்க. நிறைய கண்டிஷன் போடுறாங்க, நிறைய கண்டிஷன் போடுறாங்க. அதனால வந்து இருக்க முடியாது சொல்லிட்டு அவங்க வெளியே என்ன ஆகுது? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காண்டாகுதா? அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் ப்ராக்டிஸ் என்ன ஆகுது? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுதா? நாட் பியூர். அதனால் அந்த கண்டிஷன் எந்த ஏற்றுக்க முடியல. ஸோ மச் ரூல்ஸ் ரெகுலேஷன். ராமசாமி பிரபு நல்லா பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அப்புறம் காணாம போயிடுறாங்க. எதிர்பார்க்கறது அதிகமாக இருக்கு. எதிர்பார்க்கும் போது அது கொஞ்சம் சரிவு அடையுது. ரவி பிரபு ட்ரை பண்ணுறீங்களா? எதிர்பார்ப்பு எஸ் நிறையா வந்து நீ சொன்னது கரெக்டு தான். எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் மெயினாக வந்து எதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தான் அதாவது வந்து என்ன சொல்கிறது, தமிழ் என்ன சொல்லுவாங்க, விளைவுகள் சொல்லு. கிறிஸ்தானில் வந்து காரணம் ஓகேவா, நல்ல காரணங்கள் தான். இப்போ வந்து அதில் மெயின் ப்ளாட் இப்போ இதெல்லாம் வருது ஓகேவா. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால போயிடறாங்க. சோமா ரூல்ஸ் ரெகுலேஷன் போகிறாங்க பிரபு, அதனால தான் வந்து ஒட்டு ஓடலான்னு இருக்குது. அப்புறம் வந்து வேறு என்ன மாதிரி நம்பிக்கை இல்லை மாதிரி. நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பயிற்சி பத்தில். நீங்கள் என்ன சொன்னீங்க? அபராதம். ஓகே, இதெல்லாம் வந்து வருதுனால போகிறாங்க ஓகே. ஆனால் இது எல்லாமே வந்து முன்னுக்கு ஒன்று செய்யலை, ஸ்டார்டிங்கில் ஒன்று செய்யணும். அது செய்யாதனால இது எல்லாமே வருது. அது என்ன ராதிகா மாதிரி? கைதட்டி கொடுங்க அவங்களுக்கு. வெரி குட். கரெக்ட். சாது சங்க சர்வ சாஸ்திர கோய் லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். சாது சங்கம் இல்லாதனால தான் இது எல்லா பிரச்சனையும் பில்டப் ஆகும். எழுதி வச்சுங்க கேசவமதி. சாது சங்கம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரச்சனையும் வரும். எல்லா பிரச்சனையும் சாது சங்கம் இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் வரும். நீங்கள் வேலையை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்தாலும் சாது சங்கம் எடுக்கலைன்னா நீங்கள் மேபி வந்து நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம். உள்ளுக்குள்ளெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபுல் டைமாக உள்ளே வரணும்னு வரலாம். ஆனால் சாது சங்கம், பக்த சங்கம், டிவோட் அசோசியேஷன் இல்லைன்னா நம்ம அடுத்து யாருக்கு அசோசியேஷன் பண்ணுவோம்? கமலகாந்தா பண்ணுவோம். நோ, சாது சங்கம் பக்தரோட அசோசியேஷன் இல்லைன்னா அங்கே அடுத்து வந்து நம்ம யாரு கூட அசோசியேஷன் பண்ணுவோம்? ஸ்னேகமதி மாயா. ஓகே, முக்கியமான விஷயம் இருக்குது. நண்பர்கள் மதிய ஒன்று முக்கியமான விஷயம். இப்போ பக்த சங்கம் இல்லைன்னா நம்ம யாருக்கு கூட, இப்போ பக்தரோட அசோசியேஷன் இல்லை, அப்படி நம்ம பக்த அசோசியேஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. அடுத்து நம்ம யார் கூட அசோசியேஷன் பண்ணுவோம்? மாயா ஓகே தான், ஆனால் பர்டிகுலராக ஒரு விஷயம் அங்கே இருக்குது. மதஜி ஸோ மச் டைம் ஐ டிஸ்கஸ் எத்திஸ் இல்லை மதே. இப்போ பிரபு பக்தரோட சங்கம் இல்லை, இப்போ நம்ம பக்த சங்கம் எடுத்துகிட்டு இருக்கோம். பக்த சங்கம் இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக 900 சங்கம் எடுப்போம், 900 அசோசியேஷன் எடுப்போம். என்ன அது? கிசகந்த மாதிரி என்னை மறைக்காதீங்க, நான் புக்குள்ள தான் சொல்கிறேன். என்ன எடுப்போம் வருவோம்? கமலா கமான். மைண்டு, மனசோட அசோசியேஷன் எடுப்போம். இப்போ நீங்கள் பக்தரோடு எல்லாம் இருக்கீங்க, ஹரிக்கதை பேசுகிறோம் ஓகே. தனியாக விட்டுட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம மனசு கூட அசோசியேட் பண்ணுவோம், புத்தி கூட அசோசியேட் பண்ணுவோம் ஓகேவா. அவன் மனசு என்ன சொல்லுவோம்? ஒரு வாட்டி தானே, இப்போ பண்ணிக்கலாம், அப்புறம் அடுத்த வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கலாம். தென் மைண்டு வந்து அதுக்கு 2 கேரக்டர் இருக்குது. சொல்லுங்கள், ஒரு ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா பரதாஜி? ஃப்ரெண்ட்ஸாக எனிமியாக இருக்கும் அது வந்து ஓகே. ஆனால் மனசுக்கு 2 கேரக்டர் இருக்குது. மதஜி ஸ்னேகா மதஜி, சங்கல்பா அண்ட் விகல்பா. அக்செப்டன்ஸு, அப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறது, அதாவது ஏற்றுக்கொள்வது என்ன, அது வந்து நிராகரிப்பது.
2 வேலை இருக்குது மனசுக்கு. ஓகே, ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை வந்து மனசு என்ன பண்ணும், ரொம்ப ஆர்வமாக கூட ஏற்றுக்கும். அக்செப்டன்ஸ் மத்தஜி, சங்கல்பா அண்ட் விகல்பா. சங்கல்பானா வந்து அக்செப்டன்ஸ், விகல்பானா வந்து ரிஜெக்ஷன். முதல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுக்கு சரின்னு தோணும், எல்லாமே பக்குவம்னு தோணும், இதுதான் ரைட்டு பர்ஃபெக்ட்னு தோணும். ஆனால் அதே மனசு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணும். கரெக்டாக கேஷவா மாதாஜி? சரி, உதாரணம் சொல்லணும், கொஞ்சம் சாதாரண உதாரணம் சொல்லுவோம். நம்ம வந்து யாரையும் உதாரணம் கட்டவேண்ணா, திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து ஒரு அலமாரி வாங்குவோம். நம்ம ஒரு அலமாரியோ இல்லை ஒரு சட்டையோ ஏதோ ஒன்று வாங்குவோம். அது வந்து அந்த வருஷம் தீபாவளிக்கு இல்லைன்னா அந்த வருஷத்துக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஒரு 3-4 வருஷம் சேர்ந்து பார்த்தா அதுதான் முதல்ல வெளியே அனுப்ப வேண்டிய, உடச்சி வெளியே போடு, குப்பையாக இருக்கான். எதை நம்ம காசு கொடுத்து வாங்கினோமோ அதை ஒரு 4-5 வருஷம் இல்லை 5-10 வருஷம் அதை குப்பைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் அ சங்கல்பா அண்ட் விகல்பா. அப்போ நம்ம வந்து டிவோட்டி அசோசியேஷன் இல்லைன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன அசோசியேஷன் பண்ணுவோம்னா நம்மளோட மைண்டு கூட, நம்மளோட மனசு கூட அசோசியேஷன் பண்ணுவோம். நம்ம மனசு வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா, நண்பனாக இருந்துச்சுன்னா தப்பிச்சோம். நண்பனாக இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சோம். மனசு எதிரியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து காலி. எப்படி நண்பன் எப்படி எதிரினா, கிருஷ்ண பக்திக்கு வந்து அந்த மனசு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது உங்களுக்கு நண்பன். ஓகேவா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரபு நான்லாம் கிருஷ்ண பக்தியில் எப்போதும் இருக்க போகணுன்னு. நான் வந்து எத்தனையோ பேர் கிளாஸ் கொடுத்துருக்கேன். சில பேர் வந்து சென்டருக்கு வருவாங்க ஒரு 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா காண போயிடுவாங்க. அந்தமாரி இப்போ நிறைய பேர் சில பேர் வருவாங்க, காண போயிடுவாங்க. எது வந்து எந்த மனசார அவங்க சொன்னாங்க ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மனசை கிருஷ்ணன் பற்றி ரிஜெக்ட் பண்ணும். எப்போ சொல்லுங்க? நல்லா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம். இப்போ கிருஷ்ண பக்தி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் ஓகே. ஆனால் இதே மனசு கிருஷ்ண பக்தியை ரிஜெக்ட் பண்ணோம். எப்போ? சத்தம் வரும், கஷ்டம் வரப்பெல்லாம் இல்லை. எப்போ? உங்களுடைய சுதந்திரத்தில் கையை வைக்கும் போது, உங்களுடைய இண்டிபெண்டன்ஸில் கையை வைக்கும் போது. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? உங்கள் சுதந்திரத்தில் நீங்கள் விருப்பப்பட்டு ஒன்று செய்வீங்க. நீங்கள் அன்னாடிக்கு கெப்பச்சினோ காஃபி வேணால் குடிக்கலாம். பிரபு நான்லாம் அன்னாடிக்கு கெப்பச்சினோ குடிப்பேன், அன்னாடிக்கு அந்த டீ வந்து இப்படி ஆத்தவும் பிரபு. கிருஷ்ண பக்தி வந்தோடனே ஓகே, ஆரம்பத்தில் வந்து அழகாக கூப்பிடுவாங்க, வாங்க ஒன்றுமில்லை ஜஸ்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ணா இந்த பி ஹாப்பி வந்து போய் சாப்பிடுங்க. ஓகேவா? அப்படியே வந்து என்ன அந்த அல்வா இருக்குமே, அல்வாவில் நெய் இருந்துச்சுன்னா அந்த வாழையில் வச்சு அப்படி வலிக்கிட்டு போவோம். அந்த மாதிரி அழகாக கூப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு நீங்கள் நல்ல அசோசியேஷன் இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல அசோசியேஷன் இல்லைன்னா பரவாயில்ல குடிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. நான் போய் சொல்லலை. உள்ள பிக் பாஸ் இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டே இருப்பார். இந்த ராஜ் உண்மை பேசுகிறாங்க. எஸ் இருக்கு. இல்லை பிரபு நான் அந்த டிபோட்டி குடிச்சோம் இருந்தால் அவங்க சொன்னாங்க குடிக்கலாம்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது பிரபு. என்கிட்ட வந்தீங்கன்னா நான் வந்து இதுதான் சொல்லுவேன் நான். அப்போது நம்மளோட சுதந்திரத்தை கை வைக்கும் போது என்ன பண்ண பிரபு? ஹேய், என்கிட்ட நீ சொல்கிறியா? நீ என்ன எப்படி பிரபு இத்தனை வருஷமாக எப்படி பிரபு? நான் அப்போ என்ன பண்ணுவோம்? எங்கே மத்திஜி எங்கே பிரபு வரீங்களா வரலையா? இல்லை பிரபு எனக்கு காடி டயர் பம்ப்செட் ஆயிடுச்சு இன்னைக்கு காடி சரியாக வரல. இல்லை பிரபு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈவெண்ட் இருக்குது. நான் வந்து ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும் வச்சிங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எப்போவுமே என்னோடய ஸ்டைல் என்னென்னா ஸ்கெடியூல்லாம் போட்டுருவேன். ஸ்கெடியூல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவேன். யார் வரீங்க அட்டெண்டன்ஸில் கொடுத்து சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தா தான் அப்போ தான் ஒருத்தர் வராங்கன்னு தெரியும். எனக்கு சும்மா யாராவது வரீங்க சொல்லிடுங்க. லாஸ்ட் மினிட்ல மெசேஜ் வரும் பார்த்தீங்களா, நான் படிக்கவே மாட்டேன் அதை. ஏன்னா அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக அது வந்து அந்த அந்த பக்தர் எல்லாம் மாதாஜியில் ப்ரூவ் கண்டிப்பாக அது ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் ஃபங்க்ஷனில் முடிஞ்ச போய் கிடச்சா சரி பார்த்துட்டு சரி ஓகே அவ்வளோதான். அதாவது நான் பர்சன் உண்மையிலே வேலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் வந்து நமக்கு வந்து இது பிடிக்காமல் போகும்போது எப்போ பிடிக்காமல் போகும்னா நம்மளோட சொந்த சுதந்திரத்தில் கை வைக்கும் போது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? எப்போ கரெக்ட் பண்ண முடியும்? நம்ம சாது சங்கத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த நம்மளுடைய சுதந்திரம் வந்து பகவானுக்கு யூஸ் பண்ணணும். நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம பகவானுக்கு யூஸ் பண்ணணும். ஜீவேர சொரூபாய் நித்ய கிருஷ்ணதாஸ். நம்மளுடைய உண்மையான சொரூபம் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய சேவகன். நம்மளுக்கு வந்து நோ இண்டிபெண்டன்ஸ், நம்மளுக்கு ஓன்லி டிபெண்ட் டு கிருஷ்ணா. நம்ம எப்பவுமே பகவானை மட்டும் தான் சார்ந்துக்கணும். எப்போ நீங்கள் வந்து பகவானை மட்டும் நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கி
நம்ம வந்து என்னது மாயக்கிட்டே தப்பிச்சிட்டோம். நம்ம வந்து பகவான்கிட்டேருந்து வெளியாகி சுதந்திரமாக நினைக்கிறோம், நம்ம இண்டிபெண்டன்ஸ் நினைக்கிறோம்னு வச்சிங்கன்னா நம்ம மாயக்கிட்ட மாட்டிக்கிறோம். அவர் என்ன சொல்லுவார் பகவான் கிருஷ்ணன் சொல்லுவார், நவீன் நீ தான் சொந்தமாக உனையே காப்பாற்றி நினச்சிக்கிறியா, அப்போ நீ காப்பாற்றிக்கோ. கமலகாந்தா நீ சொந்தமாக காப்பாற்றி நினச்சிக்க, நீ காப்பாற்றிக்கோ, சொந்தமாக காப்பாற்றிக்கோ. என்கிட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் தான் நான் உன்னை காப்பாற்றுவேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதை பகவான் நமக்கு என்ன சொல்கிறாரு, கர்மா சொல்கிறாரு, ஞானம் கொடுக்குறாரு, புத்தியை கொடுக்குறாரு, எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சர்வதர்மா பரித்தேச்சமா மேகம் சரணம் பிரஜா அகம்தம் சர்வபாவை மோசமா சுச்சா, என்கிட்ட சரண் அடைஞ்சிரு, உனக்கிட்ட நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஆனால் நம்ம தான் உடனே சரண் அடைய மட்டுமே. ஏன்னா நம்மள என்ன ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா, பந்த ஜீவாத்மா. ஒன்று என்ன ஆத்மா, அகங்கார விமுட ஆத்மா. நம்ம வந்து யாருக்குமே தலை வணங்க மாட்டோமே. எப்பயுமே நம்ம இப்படி தான், எப்பயுமே நம்ம வந்து நம்ம ஏன் அகங்கார விமுட ஆத்மானா நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம ஏன் கீழே விழுந்துட்டோம்னா, நமக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம யார் பேச்சும் கேட்க மாட்டோம். நம்ம உண்மையிலே நம்ம வந்து உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே சூட்சமாக உள்ளுக்குள்ளே நல்லா டீப்பாக இருந்தீங்கன்னா நம்ம யார் பேச்சும் கேட்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வோம் நம்ம. அதனால தான் நம்ம கட்டுணை ஜீவாத்மா. சிம்பிள், முடிஞ்சு, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆச்சாரியர் ஜெயபதக சுவாமி மகாராஜோ இல்லை எவ்வளோ பெரிய ஆச்சாரியர் எல்லாரும் 10 ஆச்சாரியர்கள் வந்து சொன்னாலும் நம்ம சரண அடையாத வரைக்கும் நம்ம சொல்கிறது தான் கேட்போம். நம்ம சொல்ல என்ன சொல்லுவோம், மனசு சொல்கிறது தான் கேட்போம். தட்ஸ் நம்ம வந்து அகங்கார விமுட ஆத்மா. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஃபால்ஸ் ஈகோ இருக்குது. எப்போ நம்ம ஃபுல்லி சரண்டர் ஆகிறோமோ, எப்போ நம்ம சரணாகதிக்குள்ளே வருமோ, சரணாகதி வந்து 6 டைப் இருக்குது. ஆணுக்குள்ளே சங்கல்பம், பிரதிகுலேச பிரஜனம். ஆணுக்குள்ளே சங்கல்பனா பகவானுக்கு தேவையான கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கிறது. பிரதிகுலேச பிரஜனம், பகவான் கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுடணும். இது மெயின் 2 விஷயம். மிச்சம் 4 வந்து பிறகு கூட பார்த்துக்கலாம். இந்த மெயின் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் சரணாகதி. சரணாகதினா பிரபு சரணாகதி அடைஞ்ச பிரபு நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன், பிரபு கையில் தூக்கலாம் டான்ஸ் ஆடுறேன், முதல்ல டான்ஸ் ஆட மாட்டேன், இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன், அது ஓகே, வெரி குட். சரணாகதின்னு 2 விஷயம். கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயம் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை பிரபு, அவர் அன்றைக்கி சொன்னார் 14 மாலை பண்ணணும்னு சொன்னார், இப்போ தான் நான் வந்து 1.5 மாலை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரி, ஓகே. கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயம் விட்டுட்டிங்களா? இல்லை பிரபு, இன்னும் கொஞ்சம் உடலில் ஒன்று கொஞ்சம் பாதி வச்சுருக்கிறேன். அப்போ சரி, ப்ரோசஸ் பண்ணுங்கள், ஒன்று பண்ணுங்கள். அதுக்கு பேர் தான் சாதனா பக்தி. அது உலகம் வந்தால் தான் தென் சரணாகதிக்குள்ளே வர முடியும். சரணாகதிக்குள்ளே வந்தால் தான் முழுசாக சரணடைஞ்சால் தான் இந்த 2 விஷயம் நடந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். கிருஷ்ண பக்தி தேவையான விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கணும், தேவை விஷயம் விட்டுறணும். அது 2 நடந்தால் மட்டும்தான் நம்ம சரணாகதிக்குள்ளே அப்போ தான் வந்திருக்கணும்னு அர்த்தம். ஒன்றும் முழு சரணாகதி அடையல, இப்போ சரணாகதி ட்ராக்குள்ளே வந்திருக்கணும். சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு மரணம் வந்தாலும் சரி, டெத்து வந்தாலும் நம்மளுக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா சரண அடைஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு கூட இன்னொரு விஷயம் வரும். என்னதுன்னா அவங்களுக்கு மரண பயம் அவங்களுக்கு இருக்காது. போன வாரம் நான் சொன்னேன், நம்ம அட்டாச்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கூட ஒன்று வந்து இருக்கும். அது என்னது, நம்மளுக்கு ஃபியர், நம்மளுக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பகவான்கிட்ட சரணடைஞ்சுன்னா நம்மளுக்கு பயம் இருக்காது. அதனால தான் அபய சரணாரவிந்தன். பகவான்கிட்ட வந்துட்டா நம்மளுக்கு பயம், பயம்னா வந்து ஃபியர், பயம்னா ஃபியர்லெஸ், பயம் இருக்காது. ஓகே, புரியுதா மாதாஜி? அப்போ நம்ம சாது சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், சாது சங்கம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 விஷயம் வந்து கிருஷ்ண பக்தியில் செய்யணும். சாது சங்கம், தென் கிருஷ்ண சேவா, நம்பர் 3 பாகவதம், 4வது மாதிரி சொல்லுங்கள், எழுதலையா போன வாரம் இல்லையா? 4வது என்னது, சாண்டிங், தென் 5வது விரஜாவாசம். இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? தமிழ் கிடச்சிச்சா? சாது சங்கம், கிருஷ்ண சேவா, தென் ஹரிநாம், தென் 4வது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாகவதம், 4வது வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்டிங், தென் 5வது வந்து விரஜாவாஸ். விரஜாவாசனா வந்து பிருந்தாவனத்தில் போய் டிக்கெட் போட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறது இல்லை, வீடு கட்டி. விரஜாவாஸ்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒரு லேண்டை வாங்கி வீடு வாங்கி வைக்கிறதா மாதாஜி? கல்யாணம் பணம் வரதுன்னா நான் சொல்லியிருந்தேன். விரஜாவாசனா என்ன அது? உஷாமா சொல்லுங்க. அங்கே உள்ள தொடர்பா? விரஜாவாசனா, விரஜானா பிருந்தாவனம். பிருந்தாவனத்தில் யார் இருப்பா? பகவான் கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர் இருப்பாங்க.
இங்கே பிரிஜாவாசம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பிரிஜாபூமியில் பிருந்தாவனத்தில் போய் அங்கே போய் இது பண்ணுறதில்ல. ராதாகிருஷ்ணர் எப்பவுமே சாதுவோட இதயத்தில் இருப்பாங்க, பக்தோட இதயம் இருப்பாங்க. அவங்க கூட அசோசியேட் பண்ணுறது தான் வந்து பிரிஜாவாசம். எப்போ நீங்கள் பக்தி அசோசியேஷன் இருக்கீங்களா அங்கே வந்து நீங்கள் பிருந்தாவனத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் பக்தி அசோசியேஷன் இல்லையா அது வந்து பிருந்தாவனத்தில் இல்லை. நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போயும் அங்கே வந்து டிவோட்டி அசோசியேஷன் இல்லை, அங்கே போய் அபராதம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான் அது. அதனால தான் என்றைக்குமே பிருந்தாவனம் இந்த மாதிரி புனித ஸ்தலங்க போகும்போது என்றைக்குமே பக்தர்களோடு போகணும். அப்போ தான் அங்கே உள்ள கதைகள் கேட்கணும். ஓ காஞ்சி பெரியவரோ, இது என்ன டெம்பிள் ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு, இது ரங்கநாதரா இது ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. இப்போ பில்டிங் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து வரதில்லை. ஒரு தீர்த்த யாத்திரைனா ஒரு கோயிலுக்கு போகிறோம் போகணுமா, அங்கே உள்ள கதைகள் ஸ்தல புராணம் தெரிஞ்சுக்கணும். அங்கே உள்ள கதைகள் என்னது, அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே உள்ள விஷயங்கள் என்ன. அது பூரி ஜெகநாத் போகிறோம், அங்கே போனோன்னா இப்போ அங்கே போனால் வெறும் அந்த இவ்வளோ பெரிய கோயில் அப்படி இல்லை, அங்கே என்ன நினச்சி என்ன கதை சும்மா அங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நினச்சி இந்த மாதிரி நினச்சி அப்போ தான் அதோட சக்தி உங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து, அந்த ஹோலி பிளேஸோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்கும், அந்த புனித ஸ்தலங்களோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா சும்மா அந்த பில்டிங் பார்த்துற மாதிரி ஆயிரும். இப்போ உதாரணம் பக்தி மணி இல்லை, இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, இப்போ பூஜாரி தவிர வேறு யாருமே இங்கே இல்லையா? சைடில் பார்த்தா அங்கே பார்த்தா எருமெல்லாம் நடந்து போகுது. அங்கே சைடு அங்கே ஒரு பள்ளி வந்து அங்கே ஓடி இருக்கு, அங்கே வெளியே ஒரு பூனை போவோம். எல்லாமே ஆத்மாக்கள் தான், அவங்களெல்லாம் வந்து தான் போயிருக்காங்க. நம்ம பகவானை பற்றி தெரிஞ்சிக்காமல் ஒரு டெம்பிள் போயிட்டு வரும்போது அந்த எறும்பு மாதிரி, இப்போ எறும்பு சும்மா வந்து அது பாட்டுன்னு போவோம், தீனி தீட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம எறும்பு போயிட்டு வரும்போது நம்ம ஒரு டெம்பிள் போயிட்டு வருவோம், ஒன்றுமே தெரியாது. நான் ஒருத்தவங்க கேட்டேன், இப்போ போனீங்களா அந்த கோயிலோட அர்த்தம் என்னமா, இதில் ரொம்ப பெருசாக இல்லைனா இந்த கோயிலோட ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியலையே பிரபு, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ அதனால தான் என்றைக்குமே வந்து டிவோட்டியோட போகணும். அட்லீஸ்ட் வந்து அங்கே போயிட்டுருக்க சில கல்வெட்டுலாம் போகணும், அதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதில் யூஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ கம் டு பாயிண்ட், நம்ம வந்து 5 விஷயங்கள். ஓகே, சாது சங்கம், பாகவத சிரவணம், கிருஷ்ண சேவை, அப்புறம் சாண்டிங், அப்புறம் வந்து விருஜாவாசம். இந்த 5 வந்து கிருஷ்ண பக்தி ரொம்ப முக்கியம். அதில் சாது சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். யார் வந்து சாது, யார் வந்து சாதுனா யார் வந்து மாயா கிட்ட, அதாவது மாயாவோட பிடியில் மாட்டாதவங்க, யார் மாயாக்கிட்ட போகாதவங்களோ அவங்க தான் சாது. ஓகேவா? மாயானா வந்து என்னதுன்னா கிருஷ்ணரோட கிருஷ்ண பாதையிலேருந்து நம்மளை தூக்கிட்டு வெளியே கொண்டு போயிடும். மாயாவுக்கு வந்து 2 கேரக்டர் இருக்குது. யார் சொல்ல முடியும்? ஏற்கனவே பரவாயில்ல சொல்லியிருக்கேன். ஐ மீன் மாயா வந்து ரெண்டு வேலை செய்யும். என்னது? வெரி குட். ஒன்றுன்னு வெரி குட். அவர் நாட் மிக கிரியா அண்ட் பிரகட் நாட் மிக கிரியா. அவர் நாட் மிக கிரியானா மாயோட முதல் வேலை வந்து என்னன்னா நம்மளை அறிவை கவர் பண்ணிடும். நம்மளை யோசிக்கக்கூடாது. பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம எதுக்கு போய் பண்ணிக்கிட்டு, இவ்வளோ நாள் பண்ணினேன் ஜெகநாதா, எனக்கு நீ என்ன கொடுத்த, நான் வந்து வெளியில் வந்து உனக்கு வரதுக்கு பதிலாக நான் வெளியில் வேலை செஞ்சாலும் நான் நல்லா இருந்திருப்பேன். அதான் அவர் நாட் மிக கிரியா. மாயா நம்ம முதல் அறிவை கவர் பண்ணிடும். மாயா அப்புறம் தான் ஞானம், நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த 2வது என்ன பண்ணால் பிரகட்மன் மிக கிரியா. பிரகட்மன் மிக கிரியா என்னென்னா உங்களுக்கு இங்கேருந்து கிருஷ்ணகிட்ட தூரம் இழுத்து போயிடும். கோயில் வர மாட்டோம், ஸ்டாண்டிங் பண்ண மாட்டோம், சேவை செய்ய மாட்டோம், திலக்கு போட மாட்டோம், கட்டி மாலை போட மாட்டோம், எல்லாம் அப்படியே எல்லாம் அப்படி கேப் விட்டுகிட்டே போகும். இதான் மாயா 2 வேலை. அப்போ சாது வந்து என்றைக்குமே மாயாவோட பிடியில் இருக்க மாட்டாங்க. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க மாயான்னு, நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் பெண்கள் மட்டும்தான் மாயா அப்படின்னு நினைக்கிறாங்க. மாயா வந்து வெறும் வந்து பெண்கள் மட்டும்தான் மாயா கிடையாது. ஒரு சாதுக்கு மாயா வந்து எப்படி வேணாலும் வரலாம். கனகா, காமினி அண்ட் பிரதிஷ்டா 3 வகையில் மாயா வந்து ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணும். கனகா, காமினி அண்ட் பிரதிஷ்டா. கணக்கான என்னது? வெல்த்து, பணம், துட்டு. ஓகேவா? காசு. காசு ஒருத்தனை எப்படி மாற்றிடும். மேபி அவங்க எல்லாத்தையும் துறந்தவங்களாம் இருக்கலாம், ஆனால் ஒரு பணம் எப்படி மாற்றும், அதான் கணக்கா. ஓகே, அதுவும் மாயா. தென் காமினி. காமினி மீன்ஸ் பெண். பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண். கணக்கா, காமினி அண்ட் பிரதிஷ்டா. பிரதிஷ்டான்னு என்ன அர்த்தம்? பேரு புகழ், அதாவது நேம் அண்ட் ஃபேம். கணக்கானா வந்து என்னது? வெல்த் மாதாஜி. காமினி மீன்ஸ் விமன். அடுத்து வந்து கணக்காமனி பிரதிஷ்டா. பிரதிஷ்டானா நேம் அண்ட் ஃபேம். இந்த 3 வந்து மாயா. உங்களுக்கு வந்து பெண்ணு மூலியமாக தான் வந்து அட்டாக் பண்ண கிடையாது, உங்களுக்கு காசு மூலியமாக அட்டாக் பண்ணும், உங்களுக்கு பேர் புகழ் மூலமாக அட்டாக் பண்ணும். இந்த 3த்துக்கும் உள்ளே வராதவங்க தான் யார்?
சாது. அண்டர்ஸ்டாண்ட்? அதான் சாது. ஓகே விரஜாமதி, அண்டர்ஸ்டாண்ட்? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து முக்கியமான குவாலிஃபிகேஷன், அவங்க வந்து அன்வான்ட் திங்ஸ், எல்லா வகையான அனார்த்தங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருக்க எல்லா அழுக்குகளையும் அவங்க வந்து வெளியாக்கியிருப்பாங்க. எந்த வகை அழுக்கும் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க தான் சாது. அழுக்குகள்லாம் வந்து என்னதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அனார்த்தம்னு சொல்லுவாங்க. என்னது? அனார்த்தம். அர்த்தானா வந்து சொத்து. ஓகேவா? மின்னுக்கு ஆ போட்டுக்கிட்டீங்கன்னா ஆன்னு அர்த்தானா அது சொத்து இல்லை, அது வந்து குப்பை. புரியுது சொல்கிறேன்? ஒரு குப்பை மாதிரி அது அழுக்கு மாதிரி. அப்போ அவங்கள்ட்ட எந்த வகையான அனார்த்தமும் இருக்காது. அதான் அனார்த்தா. அனார்த்தம் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஒரு 4 கேட்டகரி மட்டும் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னா புரியுதா? தமிழ் செடி மாதிரி புரியுதா? சொல்லி கேளுங்க. நிறையா இன்னும் ஒரு லேயராக போயிட்டே இருந்தா. ஓகே, அனார்த்தம் வந்து 4 டைப் இருக்குது. அழுக்குகள் 4 டைப் அழுக்குகள் இருக்குது. ஓகேவா? நம்பர் 1 அசத் திருஷ்ணா. அசத் திருஷ்ணானா வந்துன்னா சட்னா வந்து நித்தியமானது. ஓகே, ஆசட் ஹரிகிருஷ்ணா வருவா. ஹரிகிருஷ்ணா வருது. ஹரிகிருஷ்ணா ஆசட்னா நாட் இட்டர்னல், டெம்பரவரி ஆனது, தற்காலிகமானது. அசத் திருஷ்ணானா டெம்பரவரியான விஷயத்து மேலே அட்டாச்சாக இருக்கிறது. புரியுதா ராதிகா மாதாஜி? என்ன சொன்ன முதல் அனார்த்தா? அசத் திருஷ்ணா. அசத் திருஷ்ணா என்ன மீனிங்? அட்டாச் டு நாட் டெம்பரவரி திங்ஸ். ஓகே, தற்காலிகமான விஷயத்தின் மேலே பற்றுதல் அட்டாச்சாக இருக்கிறது. அது என்ன வேணால் இருக்கலாம். ஓகேவா? அதில் சோ மச் பற்றுதல். இது என்னோட ரப்பரு, ஸ்கூல்லேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. நான் யாரும் கொடுக்க மாட்டேன் கலர் பென்சிலை. ஓகே, அது ஒரு சின்ன பிள்ளைங்க. ஓகே, ஆனால் பெருசாயும் அந்த எட்டிடியூட் இருக்கும். இது என்னோட எடுத்து அது வந்து அசத் திருஷ்ணா. எஸ், அது இருக்கலாம். பட் வந்து அது சோ மச் இருக்கும்போது அதுவும் ஒரு வகையான அழுக்கு, அசத் திருஷ்ணா. அது நாளைக்கு என்ன ஆகும்? அது என்னோட குடும்பம், அது என்னோட காடி, அது என்னோட நாடு. இதுதானே வந்து யாரு செஞ்சா? பகவத்கீதையில், மகாபாரத்தில் அர்ஜுனன். எல்லாமே என்னோட சுவாதர்மா, இது என்னோட மாமா மச்சான். இதில் நான் போய் எப்படி சாவடிக்கிறது கிருஷ்ணா? நீ உன்னோட குடும்பத்தை போய் சாவடிப்பியா? this called அசத் திருஷ்ணா. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அசத் திருஷ்ணா. அப்புறம் வந்து ஹிருதய துர்பல்யா. நம்பர் 2 ஹிருதய துர்பல்யா. ஹிருதயனா மீன்ஸ் ஹார்ட். ஓகேவா? ஹிருதயம். இதய துர்பல்யனா வீக்னஸ் ஆஃப் ஹார்ட், இதயத்தோட பலவீனம். இதயத்தோட பலவீனம்னா பிளாக் வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் கூட போச்சு, அந்த மாதிரி இல்லை. இதயத்தோட பலவீனம் என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேசகதம் கொஞ்சம் உங்களுக்கு உதாரணத்துக்குறேன். ஓகேவா? ஓகே, ஜாலி தானே வந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு சரி கேசகதம் வந்து வேணாம். இப்போ என்னையே எடுத்துக்கோமே. இப்போ நான் இப்போ நான் வந்து திலக்கு வச்சுட்டு போகிறேன். ஆனால் இப்போ நான் வந்து கம்பெனிக்குள்ளே ஸ்கூலுக்கு போகும்போது அழைச்சிட்றேன் வச்சுங்களேன். ஐயோ யாராச்சும் பார்த்து என்ன சொல்லுவாங்க? இந்த யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்மளோட மனசு பார்த்தீங்களா, என்னையை போட்டு சாவடிச்சாலும் பரவாயில்ல, என்னை போட்டு மிதிச்சாலும் பரவாயில்ல, ஐயோ மற்றவங்க மனசு நோக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமே. மற்றவங்க என்ன நினச்சிடுவாங்க அவங்களுக்கு போய் அந்த மனசை போய் தாங்குவோம். நம்மளோட மனசை போட்டு இடிச்சிடுவோம். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஐயோ அவங்க மனசு நோக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஏன் என்னோட திலக்கு பார்த்து அவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லி அழைப்போமே. அதுதான் இருதய துர்பல்யா, வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். இந்த அளவுக்கு யாரும் உதாரணம் கொடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருதய துர்பல்யானா வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். உடனே நம்ம அடுத்தவங்க அவங்க என்ன நினைப்பாங்க? என் குருநாதன் நினச்சாலும் பரவாயில்ல, என் குருபா நினச்சாலும் பரவாயில்ல, அவர் அம்மா சமாளிச்சிக்கலாம், ஒரு ஆஃபரிங் பூ போட்டால் அவர் அக்செப்ட் பண்ணிக்குவேன். பட் அவங்க என்ன நினச்சிருவாங்க? அது என்னென்னா இருதய துர்பல்யா, வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். அதுவும் அனர்த்தம். ஓகே, அடுத்து வந்து அசத் திருஷ்ணா, இருதய துர்பல்யா, தத்துவ பிரம்மா. யார் சொன்ன வந்துச்சு? வெரி குட் மாதிரி. தத்துவ பிரம்மா. வெரி குட் வந்துச்சு, எழுதி வச்சிங்களா? தத்துவ பிரம்மா. தத்துவ பிரம்மானா என்ன அர்த்தம்னா என்ன போட்டிருக்கு வந்துச்சு? நீங்கள் ஃபிலோசஃபி. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தத்துவா ஃபிலோசஃபி. ஓகே,
அதாவது வந்து பகவான் தத்துவம் இருக்குங்களே, பகவான் தத்துவம் என்னென்ன தத்துவம்லாம் இருக்குது? மாயா தத்துவம், மாயா பற்றி பேசுவோம். ஈஷா தத்துவம், பகவான் பற்றி பேசுவோம். அப்புறம் வந்து குரு தத்துவம், அப்புறம் வந்து ராதாராணி தத்துவம், அப்புறம் குரு தத்துவம், இன்னொன்று நிறைய தத்துவங்கள் இருக்குல்ல. இந்த தத்துவங்கள் எதுவுமே புரிஞ்சிக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து என்னென்னா அந்த தத்துவங்களை தப்பாக புரிஞ்சிக்கிறது. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, நம்மலாம் பாவம் பண்ணிட்டோமே, நம்மலாம் வந்து ஏன் வந்து இப்போ இந்த பிரிவில் நம்ம போய் கடவுளை அடைய முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து அடுத்த பிரிவில் பார்த்துக்கலாம். இந்த பிரிவில் போட்டு அழட்டிக்காதீங்க, இது ராங் தத்துவம். இந்தமாதிரி தத்துவத்தை ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஒன்று வந்து தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, தத்துவத்தை புரியாமல் இருக்குது. நல்லா பாருங்க, கிருஷ்ண பக்தியில் தத்துவங்கள் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் நம்ம நிறைய தெரியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தத்துவம் புரியலன்னா நம்மளுக்கு கூட அடுத்து என்ன தவிர வரும், டவுட் வந்துடும். ராமர் சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டாரு ராமாயணத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு. ஆனால் நம்ம ஹரிகிருஷ்ணா பசங்க யாருமே வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டுறாங்க. எப்படி இது அடுத்து வந்துச்சு? இல்லை நானும் ஒரு டவுட் உருவாக்குறேண்ணா. ராமர் வந்து கடவுள் சொல்கிறீங்க, அவர் சிவபெருமானை வந்து வழிபட்டார். அப்போ சிவபெருமானம் தான் முழு முதல் கடவுள். இப்போ ராமர் ஒரு செகண்ட் தானே. இல்லை ராமர் முதலியா இல்லை சிவபெருமணியா, இல்லை ராம சிவமா, இல்லை சிவராமனா? தட்ஸ் வை அண்டர்ஸ்டாண்டிங், வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். வெறும் ஸ்டாரி மட்டும் நல்லது தான். அதனால தான் பாருங்கள், ஜென்ம கர்ம சாமி திவ்யம். என்னுடைய கதை, என்னுடைய பிறப்பு எல்லாமே திவ்யமானது. ஆனால் அது எப்போ திவ்யமானது? ஏவம் யோவி தத்துவதாக. எப்போ அதை நீ தத்துவபூர்வம் புரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் அது உனக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும். சும்மா கதையை மட்டும் கேட்குறது நல்லது, கதை நல்லது தான். ஆனால் அது தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய டவுட் உருவாகும். கிருஷ்ணர் வழி நான் பரவாயில்ல சொல்லியிருக்கேன், கிருஷ்ணர் வழி போகிறவங்க பிரம்மச்சாரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்கள் கிருஷ்ணர் என்னையா 16,008 மனைவி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரே கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கிற, நீங்கள் ஏன் காவி சட்டை போட்டு கஷ்டப்படுறீங்க? இப்படியும் வெளியே ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் ஒரு கருமதை கூட என்கிட்ட கேட்டாங்க. கருமதில் வந்து இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறது, கேள்வி கேட்குறது செக்ஷன் வைக்கிறது இல்லை. ஏன்னா முந்தியெல்லாம் வந்து என்ன, நான் கருமாதி முடிஞ்சோடனே கேள்வி கேட்குற செக்ஷன் வச்சோடனே அது பாட்டு தனியாக ஒரு செக்ஷன் போகும். அதுக்கே ஒரு கிளாஸை கட் பண்ணி போடலாம். அது வந்து என்னென்னா, ஏன் நான் வந்து கேள்விக்கு போது அதுக்கு நம்ம பயந்துக்கிட்டோ இல்லை சொல்லக்கூடாது இல்லை. ஏன்னா அங்கே கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், அவங்க அது வந்து அவங்க இறப்புக்கு வந்திருப்பாங்க, கருமாதிக்கு அவங்க எங்கேயும் வந்திருப்பாங்க. ஓகேவா? நம்ம பதில் சொல்லலாம். ஆனால் சோமா சொல்லும் போது அவங்க என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. நான் சொல்லியிருப்பேன் அதுக்கிட்டே, தம்பி அது பால் போதை எடுத்து வந்துரு, அப்படி போயிடுவாங்க. அங்கே ஜாம் எடுத்து வந்து அந்த மாதிரி போயிடுவாங்க. அதனால வந்து அது லிமிட்டடாக வச்சுக்கிறது. வெளியில் போனால் டிவோட்டிக்கிட்ட வேணால் நம்ம கொஞ்சம் உசுரை கொடுத்து சொல்லலாம். ஏன்னா அவங்க திருப்பி கேட்பாங்க, திருப்பி வருவாங்க, எப்படி நம்மக்கிட்ட மாட்டுவாங்க, எப்படி பிடிச்சிருவோம், நம்மக்கிட்ட விலக முடியாது பாருங்க. அதே சொல்லும் போது ஜஸ்ட் என்ன சொல்லுவோம், சாண்ட் ஹரே கிருஷ்ணா, ஆத்மா, அது மட்டும்தான். நீங்கள் என் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட் சைடு வெளியே ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆத்மா இல்லை ஹரினா மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் போதும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ எங்கே சொல்லியிருந்தேன் ப்ரோ? தத்துவ பிரம்மா. ஓகே, நம்பர் 3. நம்பர் 4 வந்து என்னதுன்னா விஷமய அபராதம். விஷமய அபராதம் என்னன்னா எல்லா வகை அபராதங்கள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதாவது வந்து என்னன்னா நாம அபராதம். ஓகேவா? நாம அபராதம்னா என்னது, ஜபம் பண்ணுற போது நம்ம 10 குற்றங்கள் பண்ணுறது. ஓகேவா? அதை பற்றி ஒரு நாள் தனியாக நம்ம பேசுவோம். நாம அபராதம் இருக்குது. வேறு என்ன அபராதம் இருக்குது? வைஷ்ணவ அபராதங்க, வைஷ்ணவருக்கு தவறு பண்ணுறது. ஓகேவா? நான் வைஷ்ணவ அபராதம் பற்றி இடையில தான் பேசினேன். போன வருஷம் 12 மாதம் 11 மாதம் பேசினேன். ஒரு 2 எபிசோட் பேசியிருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் அது கேட்டுக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு நாள் அதுக்குன்னு தனியாக அதுக்கு சப்ஜெக்ட் வரும்போது பேசலாம். வைஷ்ணவ வேறு என்ன அபராதம்லாம் இருக்கு? தாம அபராதம். தாமம்னா ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறோம். அது வந்து நம்ம மதுரா பிருந்தாவனம் இல்லை, ஒரு கோயிலும் வந்து தாமம் தான். ஒரு கோயிலுக்கு ஒரு தாமத்துக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் பக்தி ரசாம சிந்துல வந்து போட்டிருக்கு. ஓகேவா? தாம அபராதம். ஓகே, 4வது அடுத்து வேறு என்ன அபராதம் இருக்குது? விக்கிரக அபராதம். ஒரு விக்கிரகம் இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது. ஓகே, ஓட்டர் திறக்கும் போது நம்ம என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது. ஓகேவா? அது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம கால் இப்போ வேட்டி போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கால் கவர் பண்ணுவோம். அங்கே போய் காலை வந்து அப்புறம் போட்டுக்கிட்டு அவர் காலை இப்படி திறந்துக்கிட்டு இப்படி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. விக்கிரகம் முன்னுக்கு இது பண்ணக்கூடாது. விக்கிரகம் முன் நிறைய அபராதங்கள் இருக்குது. அது பக்தி ரசம சித்து பார்த்தீங்கன்னா அது அந்த லிஸ்ட்டே போட்டிருப்பார் ரூப கோஸ்வாமி பார். ஓகே, இந்த மாதிரி நிறைய அபராதங்கள் இருக்குது. ஓகேவா? சேவா அபராதம் இருக்குது. சேவா அபராதம் யாருக்கு தெரியும்? சேவா அபராதம் அது 2 லிஸ்ட்டு நிறையா இருக்குது. சேவை செய்யும் போது நம்ம என்னென்ன விஷயம் தவறு பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 4 தான் சொல்லியிருக்கிறேன். இந்த 4 வந்து என்னது, இதெல்லாம் 4 வந்து என்னது அவன் சொன்னது, இதெல்லாம் என்னது இல்லை, இந்த 4 என்னது
அனார்த்தம். அனார்த்தம் அழுக்கு. இந்த அழுக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதுக்கு இருக்காது. என்னென்னது திரும்பி மோசம் நம்பர் 1 என்னது? என்ன அனார்த்தம்? அசத் திருஷ்ணா. அசத் திருஷ்ணா என்னது? நாட் இட்டர்னல், டெம்பரரி திங்ஸில் வந்து நம்ம வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது. ஓகேவா? நம்பர் 2 என்ன சொன்னேன்? இருதய துர்பல்யா. இருதய துர்பல்யம்னா என்னது? வீக்னஸ் ஆஃப் வீக்னஸ் ஆஃப்னா என்னது? நம்ம மனசு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் 10 பேர் முன்னுக்கு தயக்கப்படுறீங்க, அது வேற, நான் அது சொல்லலை. நான் கிருஷ்ண பக்தன் என்ற விஷயத்த வந்து நம்மளோட அடையாளத்தை வந்து சொல்கிறதுக்கே நம்ம வந்து தயக்கப்படுவோம். அதுதான் ஹிருதய துர்பல்யா. ஓகே. தென் நம்பர் 3 தத்துவ பிரம்மா, ஃபிலோசஃபி அண்டர்ஸ்டாண்டிங். தத்துவங்களை வந்து அறவே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் அனார்த்தம் தான், தப்பாக தெரிஞ்சுக்கிறதும் அனார்த்தம் தான். எப்படி பிறகு நான் சரியாக தெரிஞ்சுக்கணும்னா தப்பாக தெரிஞ்சுக்கணும் எப்படி பிறகு கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு சொல்லியும் கொடுத்து நானே கேள்விக்கிறேன் பார்த்தீங்களா? இல்லை இப்படிலாம் யோசிப்பீங்களா? இந்த மாதிரி இந்த கேள்வி வந்து சேச்சு வந்துச்சா வரலையா? நான் தான் சொல்கிறேன்னா சரி இப்போ நான் தப்பாக கேட்குற ரைட்டாக எப்படி போகுதுன்னா, தப்பாக கேட்கும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு கிருஷ்ண பக்தர் மேலே கிருஷ்ண பக்தி மேலே உங்களுக்கு நம்பிக்கை வளரவே வளராது. ராங் ஃபிலோசஃபி ராங் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஸ் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண பக்தி வளரவே வராது. ஒன்று நின்றத்தில் நிற்கலாம், இல்லை அது பின்னாடி ரிவர்ஸ் கேர் போட்டு போயிடும். ஓகேவா? 4வது அனார்த்தம் என்னது? விஷமய அபராதம். எல்லா வகை அபராதங்கள் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் இல்லாதவங்க சாது. ஓகேவா? நான் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்பிளாக முடிச்சு, இது நிறையா இருக்குது. இதை நான் சொன்னது வந்து என்னதுன்னா, ஒரு சாதுவோட குவாலிட்டி, ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒரு சாது சங்கம் வச்சா தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து ஒழுங்காக இருக்க முடியும். இப்போ சாது சங்கம் எடுக்கிறவங்களோடைய சாது சங்கம் எடுக்கிறோம்ல, இப்போ சாது வராரு, அவரை பற்றி தெரிஞ்சுக்காச்சு. சாது சங்கம் எடுக்கிறதுக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்குது. நம்ம போய் ஒரு சாது கிட்ட அசோசியேஷன் எடுக்கிறோம், ஒரு சாது கிட்ட போகிறோம், அதுக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அதுவும் தெரிஞ்சுக்கணும். அங்கே மட்டும் குவாலிஃபிகேஷன் தான் பத்தாது, இங்கேயும் நம்மக்கிட்டே குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ ஒரு பக்தர் பேசுகிற, ஒரு சன்னியாசி பேசுகிற, ஒரு சாது பேசுகிற, ஒரு வைஷ்ணவ பேசுகிற, யார் காவி சட்டை போட்டும்போது தான் சாது அப்படின்னு நினைக்காதீங்க. அது தவறு. நிறைய பேர் நினைக்கிறேன் ப்ரோ ஓரஞ்ச் சட்டை போட்டால் தான் ப்ரோ சாதுன்னு. கிடையாது. ஓரஞ்ச் சட்டை போட்டு ஏமாத்தவங்களும் இருக்கிறாங்க. இல்லை பிரபு பூநூல் போடுறவங்க சாது தானே பிரபு. பூநூல் போட்டவங்கெல்லாம் பிராமணனும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் மலேசியாவில் கத்தல இந்தியாவிலையும் போனீங்கன்னா சிக்கன் மட்டன் சாப்பிட்ற ஃபேமிலி, பிராமன் ஃபேமிலி கூட இருக்குது. ஓகேவா? அவங்க மட்டன் சிக்கன் ஆம்லெட்லாம் அடிப்பாங்க, அதுவும் பிராமண ஃபேமிலி இருப்பாங்க. ஓகேவா? நம்ம சொல்கிறது பிராமன் மீன்ஸ் என்னன்னா பிரம்ம இது பிராமணா. யார் பிரம்மனை யார் பகவான் உணர்ந்தாங்களோ அவங்க தான் பிராமணா. பிராமணனா வந்து என்னதுன்னா கடவுளை உணர்ந்தவங்க தான் பிராமணா. ஓகேவா? வெறும் பூநூலை போட்டுக்கலாம் பிராமணன் கிடையாது. யார் கடவுளை உணர்ந்தாங்களோ அவங்க பிராமணா. ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ என்ன சொன்னேன்? நம்மக்கிட்ட குவாலிட்டி வந்து என்னது? இப்போ சாது குவாலிட்டி தெரிஞ்சிக்கச்சு. இப்போ நம்மளுக்கும் சாது சொன்னால் நம்மளுக்கு குவாலிட்டி கிடைக்கணும். என்ன குவாலிஃபிகேஷன்? இப்போ சாது பேசுகிறாரு. ஆமாம், ஒன்றும் சொல்ல வந்தேன். சன்னியாசம் எடுத்தவங்க இப்போ வந்து வான் சட்டை போட்டவங்க எல்லாமே சாது கிடையாது. நீங்கள் இந்தியாவுக்கு போனால் நிறைய பேர் வான் சட்டை போட்டுருப்பாங்க. எல்லாரும் சாது சொல்ல முடியாது நீங்கள். அப்புறம் உங்களுக்கு காசு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஒரு சாது வராரு, இல்லை ஒரு புரோபாதரே நேரடியாக வராது வச்சிங்களேன். இப்போ புரோபாதர் சாது தானே, அது சந்தைகள் தானே. சரி, அவர் மறைஞ்ச பிறகு ஏன் இஸ்கான் விட்டு நிறைய பேர் போனாங்க? ஏன்? காரணம் என்னென்னா அவர்கிட்ட அவரோட ஸ்பீச்சில் வந்து குவாலிட்டி இல்லையா? குவாலிட்டி இருந்துச்சு. ஆனால் ஏன் அப்பயும் விட்டுட்டு போனாங்க? ஏன் நிறைய பேர் ஃபோல்டன் ஆகிட்டாங்க, நிறைய பேர் காண போயிட்டாங்க. ஏன்? ஏன்னா அசோசியேஷன் எடுக்கிறவங்கக்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுதான் இப்போ என்னன்னு சொல்ல போகிறேன் நான். அப்போ பிரபு பெரிய பெரிய குரு மகாராஜ்கிட்ட இருந்தவங்களும் ஏன் பிரபு போகலான்னா அவருக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு கிடையாது, கேட்குற நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒருத்தவங்க சாது சங்கம் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, லைஃப் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? கேட்குறது ஓகே, எல்லாம் தான் கேட்குறாங்க. அப்படி இதான் ஒரு இன்னொரு முக்கியமாக குவாலிஃபிகேஷனுக்கு என்னது? ஸ்ரதா. ஓகே, அது ஒன்று ஆனஸ்ட். இன்னொரு வார்த்தை வந்துச்சு, அது கூட தான் இருக்கு, அந்த ஃபேமிலி தான், ஆனால் அதுக்குள்ளே வரணும். இங்கிலீஷில் வந்துச்சு சிம்பிள். ஸ்ரலதா. ஸ்ரதானா வந்து நம்பிக்கை, ஸ்ரலதானா வந்து சிம்பிள். சிம்பிள் லைக் சாய். வைஷ்ணவிசம் இஸ் சிம்பிள் சிட்டி. என்றைக்கும் சிம்பிள். சிம்பிள்னா வந்து என்ன? சட்டை 2 சட்டை கிழிச்சு விட்டு அந்த சிம்பிள் இல்லை.
சிம்பிள் நிறைய பேர் பிரபு சொல்லு உடனே இறங்கிடுவாங்க ப்ரோ தர்ற மட்டத்துக்கு. அந்த சிம்பிள் இல்லை, அதில் வந்து ஆக்டிங் வேணால் நம்மக்கிட்டே நடக்கும், அங்கே பகவான் நடக்காது ஆக்டிங்கு. ஓகேவா? சிம்பிள்னா வந்து உள்ளுக்குள்ள சிம்பிள் இருக்கணும். இப்போ நான் எப்பயுமே உதாரணம் சொல்லுவேன். இப்போ ஒரு பேபி வந்து இப்போ கட்டில் இருக்கு வச்சுக்கோங்க, 2 கட்டில் இருக்குது. இப்போ டபுள் கட்டில் இருக்குது, மேலே கட்டில் இருக்குது. அப்பா வந்து கீழே நிற்கிறாரு, படுத்துட்டாரு, பேபி மேலே நிற்குது. இப்போ கை தட்ட நீ மேலே குதிச்சு சொல்கிறாரு, அந்த பேபி என்ன பண்ணும்? குதிக்காரு அதிகா. அப்பா நீ காப்பாற்றி விட்டுருவியா கேட்குமா? அது அப்பா நான் குதிக்கிறேன், நீ வந்து அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா உன்னை நான் கண்டிப்பாக மூஞ்சியில் குத்திடுவேன் சொல்லுமா? அது கை தட்டி குதிக்க சொன்னோன்னே சொல்லக்கூட வேணும், கை தூக்கினா குதிச்சிடும். ஏன்? நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கை வந்து உட்காரதுக்கு அங்கே பிளாட்ஃபார்ம் வேணுமே. அது என்னது? சிம்பிள். அது வந்து உள்ளுக்குள்ள எதுவுமே இருக்காது. எங்கள் அப்பா காப்பாற்றுவார், அவ்வளோதான். நீங்கள் நம்பிக்கை உட்காரணுன்னா அங்கே இடம் வேணும். அந்த இடம் தான் சிம்பிளிசிட்டி இல்லைன்னா எப்படி நம்பிக்கை வரும்? ஏற்கனவே நீங்கள் ஒரு கருத்தில் இருக்கீங்க, எப்படி நம்பிக்கை வரும்? அப்போ நாங்கள் டவுட்டு தான் வரும். இப்போ சிம்பிளாக இருக்கும் போது இப்போ எப்படி இப்போ சிம்பிளாக இருக்கிறது? எப்பயுமே நம்ம ஹரிக்கதை கேட்கும் போதே உட்காரும் போது நம்மளுடைய தீட்சை எடுத்துட்டா குரு பிரணாமா, தீட்சை எடுத்தால் குரு பிரணாமா, தீட்சை எடுக்கலன்னா புரோபாத பிரணாமா அண்ட் மகாபிரபு பிரணாமா சொல்லிவிட்டு வந்து புரோபாதா இல்லை குருதேவ் நான் இந்தமாரி வந்து கிளாஸ் கேட்குறேன், இந்த கிளாஸ் இந்த ரெசல்யூஷன் இது எனக்கு வந்து கிருஷ்ண பக்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் இந்த கேட் வில் ஓப்பன். அப்போ சிம்பிளிசிட்டி. அப்போ இதுதான் நான் கொடுக்குற பாயிண்ட்டு ஷார்ப்பாக கொடுக்குறேன் உள்ளுக்குள்ளே. இதுக்குள்ளே இருக்குதுன்னா இது பெரிய லெக்சர். இது அப்படியே வந்து ஜூஸாக கொடுக்குறேன் நான். ஓகே, எத்தனை பேச்சு 2 சைடு போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் சொல்லியிருக்கேன் நான். ஒன்று இருக்குது எப்படிங்க, அது வந்து அது சிம்பிளாக சொல்லி கடைசிக்கு வந்துட்டேன், கிளைமேக்ஸ்க்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் சிம்பிளிசிட்டி இருந்துச்சுன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது, பட் சிம்பிளிசிட்டி வந்து த மெயின் பாயிண்ட். அது இருந்துச்சுன்னா நீங்கள் என்னது ஸ்ரதா நம்பிக்கை டக்குன்னு வளரும், கிருஷ்ணன் பற்றி ரொம்ப ஈஸியாக முன்னேறலாம். எப்போதும் உதாரணம் சொல்லுவேன். அது வந்து பக்த பூந்தானம் கேரளாவில் அவர் தான் நினைக்கிறேன், ஒன்றும் கதையும் தெரில. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய தூய்மை பக்தர். அப்போ அவருக்கு வந்து என்னென்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேருந்து கப்பை வந்துருச்சு, அவர் வந்து கிளம்பி போகிறாரு, பகவான் லோகத்துக்கு போகிறாரு. உண்மையில் நடந்தது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கருணை கொடுக்குறாரு, பக்தர்களே நான் வந்து இப்போ பகவான் லோகத்துக்கு போகிறேன், யாராவது வரீங்க வாங்கன்னு. அப்போ நிறைய பேர் நம்பிக்கை இல்லை, என்னடா இவன் பைத்தியக்காரன் பேசுகிறாரு, என்ன சாமியை நல்லா தான் பேசுவார், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இதாக ரொம்ப ஓவராக போயிடுச்சு போல் பக்தியே, அதனால் அப்படியே பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ பக்கத்தில் டெம்பிளை கூட்டி பெருக்கிற ஒரு ஆயா, சாமி நான் வரேன், ஒன்றுமே பேசல, மாற்றி நான் வரேன், சரி நீ வான்னு. அப்படியே அந்த போர்டையோடு அவங்க போய் சேர்ந்தாங்க. அவங்க தட் இஸ் அ சிம்பிளிசிட்டி. ஓகேவா? அதுக்குன்னு வந்து இந்தமாரி தான் நடக்கும், நம்மளுக்கு யாராச்சும் கூப்பிடுவோம் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து சிம்பிளிசிட்டி எப்போயுமே சிம்பிளாக இருக்கணும். இந்த டைம் இருக்கா பகவான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவார். சிம்பிளிசிட்டி இல்லாமல் நீ 2 ப்ரூஃபாக வந்து பேசினாலும் நல்லது தான், அது கேட்க நல்லது. ஆனால் நீங்கள் கதவு ஓப்பன் பண்ணாத வரைக்கும் எப்படி அவர் ஹரிக்கதை உள்ளே போகும்? கேட்க வரைக்கும் சாமி சொல்லுங்கள் ப்ரூஃபாதா, நல்லா சொன்னீங்க, ஹரிபோல் வெரி குட் கிளாஸ் ப்ரூஃபோ. அப்புறம் வீட்டுக்கு போனால் திருப்பி வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் சிம்பிள் நம்மளுக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன். தென் சாதுக்கு வந்து நம்ம சொன்னது அனார்த்தம் இருக்காது, மாயக்கெடு இருக்க மாட்டாங்க, அது அவங்களோட குவாலிஃபிகேஷன். வித்தவுட் சாது சங்கம் இல்லாமல் கிருஷ்ண பக்தியில் இது பண்ணவே முடியாது. அது சாது சங்கம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சிம்பிளிசிட்டி இருக்கணும். ஓகே, தென் நம்மளுடைய பேக் டு ஹோம் பேக் டு கோட் போக முடியும். அப்போ இந்த ஸ்லோகத்தை கன்க்ளூஷன் நம்ம அந்த மாரி நம்ம வந்து கிருஷ்ண பக்தி நம்ம வந்து ஃபோர்டவுன் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு எந்த வகையான நம்மளுக்கு எந்த வகையான இழப்பும் கிடையாது, நமக்கு திருப்பி வரலாம். ஆனால் நம்ம வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு டிவோட் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत ग्रंथराज की जय, जय जगन्नाथ सुभद्रा महाराज की जय, जय श्रीला प्रभुपाद महाराज की जय, जय श्रीला गुरु परंपरा की जय. गौर प्रेमानंदी हरि हरि बोल. இது கேள்விகள்.